என்ன இந்த கோடை விடுமுறையை கொண்டாட ஊட்டி கொடைக்கானலுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா? காரைக்காலுக்கும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுங்க. சுற்றி பார்க்கவும் பொழுதுபோக்கவும் ஆன்மீக சுற்றுலாவுக்கும் காரைக்கால் மற்றும் அதனை சுற்றி நிறைய இடங்கள் இங்கே இருக்குங்க. காரைக்கால் இது புதுச்சேரி யூனியன் பிரதேச ஆட்சி பரப்பிற்கு உட்பட்ட பகுதி. மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பின் கீழ் உள்ளது. 161 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காரைக்கால் மாவட்டமானது வங்க கடலோரம் அமைந்துள்ளது. இப்பகுதி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்ததால் இங்கு தமிழ் மற்றும் பிரெஞ்சு கலாச்சாரம் பிரதிபலிக்கிறது. இங்கே தமிழ் மற்றும் பிரெஞ்சு மொழிகள் பேசப்படுகிறது. காரைக்காலில் புதுச்சேரியை போன்று பிரெஞ்சுக்காரர்களால் அமைக்கப்பட்ட முக்கிய சாலைகள் நேர்கோட்டில் அமைந்திருப்பது காரைக்காலின் சிறப்பாகும். காரைக்கால் பண்டை காலத்தில் சிறந்த துறைமுக நகராக விளங்கி உள்ளதுங்க. தற்பொழுது தனியார் வர்த்தக துறைமுகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இது சென்னை தூத்துக்குடி துறைமுகங்களுக்கு இடையே அமைந்துள்ள மிகப்பெரிய வர்த்தக துறைமுகமாக விளங்கி வருகிறது. காரைக்கால்ல கிபி 4ஆம் நூற்றாண்டில் மனித குலத்தில் அவதரித்து இறைநிலையை அடைந்த காரைக்கால் அம்மையார் கோவில் உள்ளது. அம்மையாரது வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் 1 மாத காலத்திற்கு மாங்கனி திருவிழா கொண்டாடப்படுகிறது. முக்கணிகளில் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மிகப்பெரிய அளவில் திருவிழா கொண்டாடப்படுவது உலகிலேயே காரைக்காலில் மட்டுமே என்பது தனி சிறப்பானது. அதுபோன்று பிரசித்தி பெற்ற மகான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவும் இங்கு அமைந்துள்ளது. இந்த தர்காவில் ஆண்டுதோறும் 14 நாட்களுக்கு கந்தூரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இங்கு மிகவும் பழமை வாய்ந்த புனித தேற்றரவு அன்னை கத்தோலிக்க தேவாலயமும் அமைந்துள்ளது. இந்த தேவாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா கிறிஸ்துவர்களால் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது.
கடற்கரை ஒட்டி மிக பெரிய அளவில் அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது. குறிப்பிட்ட சீதோஷ்ண நிலை நிலவும் காலங்களில் இனப்பெருக்கத்திற்காக நார்வே, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து வரும் அழகிய பறவை இனங்களை இங்கு பார்க்க முடியும். முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது கடற்கரை. காரைக்கால் கடற்கரையானது தென்னிந்தியாவில் உள்ள அழகிய மணற்பாங்கான கடற்கரைகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இங்கு சிறுவர்கள் விளையாடி மகிழ்வதற்காக சிறுவர் பூங்கா அமைந்துள்ளது. பூங்காவில் வண்ண நீரூற்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிக்குள் நுழைந்ததும் நம்மை ஆயிரக்கணக்கான பறவைகள் ரீங்கார ஓசை எழுப்பி இனிதாக வரவேற்கும். அதற்கு மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கடற்கரைக்கு அருகிலேயே மீன்பிடி துறைமுகம் அமைந்துள்ளது. கடற்கரையில் நின்று பார்த்தால் முகத்துவாரம் வழியாக மீன்பிடி படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதையும் மீன்களை பிடித்துக் கொண்டு திரும்புவதையும் பார்க்கலாம். அப்படியே லைட் ஹவுஸில் ஏறி பார்க்க மறந்துடாதீங்க. காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரையும் இதில் ஏறி பார்க்க அனுமதிக்கப்படுகிறது. ரொம்பவே குறைந்த கட்டணம் தாங்க. இதுல ஏறி பார்த்தா ஒட்டுமொத்த காரைக்கால் மட்டுமல்லாம கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் வங்கக்கடலையும் கண்டு மகிழலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. கடற்கரைக்கு வருபவர்கள் உண்டு மகிழ புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் லே கஃபே உணவகம் செயல்படுதுங்க. அது போன்று விதவிதமான ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் மற்றும் ஐஸ்கிரீம், ஜூஸ் கடைகளும் ஏராளமாக இருக்குங்க. அதிகாலையில் இங்கு சூரிய உதயத்தை காண முடியும். காரைக்கால் கடற்கரையில் உடலுக்கு நன்மை தரும் ஓசோன் காற்றை நம்மால் சுவாசிக்க முடியும் என்பது கூடுதல் விசேஷம். சிறிது தூரம் நடந்து சென்றால் கடற்கரையை அடைந்து விடலாம். கடற்கரையோரம் ஆர்ப்பரித்து எழுந்து வரும் கடல்களில் கால்களை நனைக்கும் போது நமக்கு ஏற்படும் ஆனந்தம் இருக்கிறதே, அடடடா, அதை சொல்ல முடியாதுங்க. மிகவும் அழகாக காட்சியளிக்கும் கடற்கரையோரமாக நடந்து செல்லும் போது நமது கால்களை கடல் அலைகள் கொஞ்சி தவிழ்ந்தபடி செல்லும் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைங்க. கடற்கரைக்கு மாலை நேரத்தில் வந்தால் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இங்கு இருக்குங்க. ஜெயின் வீல், ராட்டினம், கொலம்பஸ், சிறுவர் ரயில், ஹெலிகாப்டர் ராட்டினம், ஜம்பிங் பலூன் போன்றவற்றில் ஏறி மகிழலாம். ஒட்டகம் மற்றும் குதிரை சவாரியும் சென்று மகிழலாம். அரசலாறு படகு குழாமிலிருந்து படகு சவாரியும் செய்து மகிழலாம்.
காரைக்காலுக்கு மேற்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி திருக்கோயில். இத்திருக்கோயிலில் சனி பகவான் ஈஸ்வர பட்டத்துடன் தனியாக சன்னதி கொண்டு எழுந்தள்ளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். சனிதோஷ நிவர்த்திக்கு உலகளவில் பிரசித்தி பெற்ற தலமாக இத்திருத்தலம் விளங்கி வருகிறதுங்க. இத்திருத்தலத்திற்கு வருபவர்கள் நல தீர்த்தத்தில் புனித நீராடி விட்டு அங்குள்ள நலன் கழி தீர்த்த விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபட்டு கற்பூரம் காட்டி தலையை சுற்றி தேங்காய் உடைத்த பிறகு கோயிலுக்கு சென்று மூலவர் தர்பாரணேஸ்வர சுவாமி, மரகதலிங்கம், சொர்ண கணபதி, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் மற்றும் அம்பாள் சன்னதிகளுக்கு சென்று வழிபட்டு இறுதியாக சனீஸ்வர பகவான் சன்னதிக்கு சென்று பகவானை வழிபட்டு தில தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வழிபாட்டை முடித்துக்கொண்டு அப்படியே காரைக்கால் வரும் வழியில் அமைந்துள்ள ஆன்மீக பூங்காவிற்கும் செல்ல மறந்துடாதீங்க. அதை பார்த்து முடித்துவிட்டு திருநள்ளாறுக்கு மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அஷ்டபூஜ பத்ரகாளியம்மன் திருத்தலத்திற்கும் சென்று வழிபாடு செய்யலாம். முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பெரும் துயரழித்து கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்த அம்பரன், அம்பன் என்ற 2 அசுரர் சகோதரர்களை அன்னை பார்வதி தேவி கவர்ச்சி கன்னி உருவில் தோன்றி அவர்களை அழித்த இடம் அன்று முதல் அம்பகரத்தூர் என்று அழைக்கப்படுவதாகவும், பக்தர்களின் வேண்டுதலின்படி அன்னை பார்வதி தேவி பராசக்தி உருவிலேயே இத்தலத்தில் கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவதாகவும் பூரண வரலாறு உண்டு. காரைக்காலுக்கு தெற்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில்
திருமலைராயன் பட்டணத்தில் உள்ள ஆயிரங்காளியம்மன் மடத்திற்கும் செல்லலாம். இங்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஆயிரங்காளியம்மன் பூஜை விழா பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலிருந்தும் காரைக்காலுக்கு சாலை மார்க்கமாகவும் ரயில் மார்க்கமாகவும் எளிதாக வந்து செல்ல முடியும். சென்னை, புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் மார்க்கமாகவும், கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை மார்க்கமாகவும், ராமேஸ்வரம், முத்துப்பேட்டை, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நாகூர் மார்க்கமாகவும் காரைக்காலுக்கு பஸ் வசதி உண்டு. அதுபோன்று நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னை, நெய்வேலி, ஆத்தூர், சேலம், தர்மபுரி, பெங்களூர், மும்பை, எர்ணாகுளம் போன்ற முக்கிய நகரங்களிலிருந்தும் காரைக்கால் ரயில் மார்க்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு விரைவில் கப்பல் போக்குவரத்தும் தொடங்கப்பட உள்ளது. காரைக்காலுக்கு ஆன்மீக ட்ரிப் வருபவர்கள் வடக்கே சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் வங்க கடலோரம் அமைந்துள்ள தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை மற்றும் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில், சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பண்டை கால கடற்கரை நகரமான பூம்புகார், சுமார் 58 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிதம்பரம் நடராஜ திருக்கோயில், வடமேற்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் கோயில் ஆகிய திருத்தலங்களுக்கும், தெற்கே சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்கா, சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேளாங்கண்ணி மாதா திருத்தலம், தென்மேற்கே சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிக்க சிங்காரவேல கோயில், மேற்கே சுமார் 56 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாகேஸ்வரம், சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உப்பிலியப்பன் கோயில் ஆகிய திருத்தலங்களுக்கும் செல்லலாம். காரைக்காலுக்கு வாங்க மக்களே, வந்து என்ஜாய் பண்ணுங்க.